பார்த்தாலே பயமா இருக்கு. இதான் மாப்பிள நீங்க கேட்ட வேட்டையாபுரம் அரமனை பார்த்தாச்சுல. ஆஹா திருப்பிட்டாங்கய்யா. ஃப்ரெண்ட்ஸ், சண்டே அதுமா நிம்மதியாக தூங்கிட்டு இருந்த என்ன வாயா பழனிக்கு பால் குடிக்க போகலான்னு கூப்பிட்றாங்க. சரி, வேறு வழி இல்லாமல் நானும் கிளம்பி வந்து நிற்க வெளியில் சோன்னு மழை. ஆமா, ஆளை பார்த்தா கொஞ்சம் ஒம்பளுக்கிற மாதிரி தான் இருக்கான். கொஞ்சம் கை நீட்டு போடுங்க சார். எதுக்கு நீங்க காலையில ஒரு 5 போலீஸும் கொஞ்சம் கண்ணு துப்பாக்கியும் அனுப்பிச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் மேக்ஸிமம் ஓரளவு சமாளிச்சுறேன் சார். சரிங்க, ஒரு வழியாக நண்பர்கள்லாம் வந்துட்டாங்க. நம்ம வந்து இப்போ பழனிக்கு கிளம்ப ஆரம்பிச்சிருவோம். பல்லடத்துலேருந்து தாராபுரம் வழியாக பழனிக்கு பாத யாத்திரை போயிட்டுருக்கோம். போகிற வழியில் சரியான மழைங்க. நமக்கு முன்னாடி பஸ்ஸு கூட போயிட்டுருக்கு. என்ன பஸ்ஸுன்னு பார்த்தா திருச்செந்தூர் பஸ்ஸு நமக்கு சைடு கொடுக்காம போயிடுது. வேறு வேகத்தடையா இல்லை தடையான்னு தெரியல. சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களா. நம்ம ராஜா வேற டீ கடை எங்கன்னு கேட்டுகிட்டே இருக்காப்புல. எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு. ராஜா ஆசைப்பட்ட மாதிரி டீயையும் குடிச்சிட்டு நம்ம பழனி பார்டருக்கும் வந்துட்டோம். சரிங்க, ஒரு வழியாக நம்ம பழனி வந்துட்டோம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலைல நம்ம மலைக்கு பயணத்தை தொடருவோம். மக்களோட மக்களாக பழனி ஆண்டவரை தரிசிச்சுட்டு நம்ம அடிவாரத்துக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம பழனி ஆண்டவர்கிட்ட 1/2 கிலோ பஞ்சாமிர்தம் வாங்கிட்டு இடத்த காலி பண்ணோம். பால் காவடிக்கு பழனி போய் பார்த்துருக்கேன், ஆனால் பால் குடிக்க பழனி போய் இப்போதாயா பார்க்க.